இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவரோட தந்தை பேரு ஜடாதர ஐயர், சிவிகுல ஜடாதர ஐயர். இவரோட தாயார் பேர் காமாட்சி அம்மாள். அவர் பன்மொழி வித்தகர். அவரோட சிறு வயதிலேயே அவருக்கு அமைந்த தமிழ் சான்றோர்கள் மட்டுமில்ல, அவர் கூட இருந்த எல்லாருமே, அவரோட தாய்வழி பாட்டனார் பூர்ணானந்தன் பேர், அவர் தான் அவருக்கு யோகம் பயிட்டு இருக்காங்க. சிவமலையில் இருக்கக்கூடிய ஞான சித்தர், அவர் தான் அவருக்கு சுத்தானந்தம் அப்படின்ற ஒரு பட்டமே வழங்கியிருக்காங்க. சிருங்கேரியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய சுவாமிகள், அவர் தான் அவர்களுக்கு கவியோகி பாரதி அப்படின்ற பட்டத்தை வழங்கினது யாருன்னா சிருங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள் தான். அவரோட ஆசிரமம் வந்து வரலூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அடையாறுல அமைச்சிருக்காங்க. அவருக்கு 8 வயதுல கவிதை எழுதல் ஆற்றலே கிடைக்கிறான். அன்னை மீனாட்சி அம்மனோட பேரொருளால் 8 வயதிலேயே அவர் எழுதின கவிதை என்ன அப்படின்னா, அம்மா தயாபரியே சும்மா உலகில் சுமையாக இருக்கிறேன், எம்மாத்திரம் இங்கு என் பழி உலகோ அம்மாத்திரம் வைத்து அடிசே தருள்வாய் அப்படின்னு பாடியிருக்காரு. 8 வயதுல எழுதியிருக்காரு. 8 வயதுல நான் சும்மா இருக்கக்கூடாது, உலகத்துல எந்த நேரம் பிஸியாவே இருக்கணும்னு 8 வயதுல எழுதியிருக்காரு. 20 ஆண்டுகள் மௌன விரதமா இருந்திருக்காரு. 20 வருடமா அவர் மௌன விரதத்துல இருக்கும்போது தான் இன்னைக்கு மிகப்பெரிய அவரோட படைப்பு இலக்கியமாக விளங்கிய பாரத சக்தி மகா காவியம் அப்படின்ற ஒரு நூலை 50,000 வரிகள் கொண்ட ஒரு புத்தகம். அந்த 50,000 வரிகள் கொண்ட புத்தகத்துக்கு அவர் எப்பன்னா சுதந்திரத்துக்கு முன்னாலே அதை வெளியிட்டார். 1949ல அதோட முதல் பதிப்பு வெளியாகுது. அதுக்கப்புறம் 1969ல 2வது பதிப்பு. அதற்கான அங்கீகாரம் டாக்டர் எம்ஜிஆர் அவரோட ஆட்சி அமைத்த காலத்துல தான் 1984ல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல்ல ராஜராஜன் விருது அவர் கிடைக்குது. 1984ல 1 லட்ச ரூபாய் அதுக்கு பரிசு. தமிழ் அன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல். தேவர் குரலாட்டி திருவாசகம் சுட்டி மூவர் தமிழோதி 4000 பாடி காவடங்களாக முச்சங்க தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்பமுடி கவிழ்த்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி இருக்கும் அருட்பாவால் அர்ச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி தெண்டனிட்டு தேவாதி தேவன் அருள் தேர்ந்திருவோம் என்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேனா முனையில் தானாக உழைத்து ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதி குமிச்சிருக்காரு.